வணக்கம். கேப்டன் பிரபாகரன் படத்தை இந்த வாரம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கேப்டன் விஜயகாந்தோடைய பர்த்டே வரப்போகுது இல்லையா? ஸோ அதை முன்னிட்டு இந்த படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இது ரிவ்யூ அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சி கூடாது. ஓகே, சில படங்களை பற்றிலாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். அந்த படம் செம்மையாக இருக்கும், அதை பார்த்துருக்கீங்களா, அது ஆக்ஷன் எப்படி இருக்கும், பாட்டு எப்படி இருக்கும், ரீரிகார்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதோ சில காரணங்களால அந்த படத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. என் டிவியில் போடும்போது கூட ஏதோ ஒரு காரணங்களால் அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அப்படி நான் ஒரு 3 ஓஜி படங்களை மிஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 3 ஓஜி படங்கள்ன்றது 3 விஜயகாந்த் படங்கள் முக்கியமாக சொல்லணும். என்னன்னா, ஒன்று மாநகர காவல், ஒன்று புலன் விசாரணை, அண்ட் 3வது இந்த கேப்டன் பிரபாகரன். எஸ், நான் கேப்டன் பிரபாகரன் படத்தை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கதை என்ன அப்படிங்கிறது தெரியும், அதில் அந்த ஆட்டமா தேரோட்டமா பாட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ விஜயகாந்த் இருக்கார், இதில் மன்சூர் அலிகான் வில்லனா வராரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுமே தவிர பட் படத்தை நான் ப்ராப்பராக உட்காந்து பார்த்ததே கிடையாது. என் சீன்ஸ்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணேன், இந்த படத்தோட சீன் கூட நம்ம ஒழுங்காக எதுவுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது படம் பார்க்குற ஃபீல் தான் இருந்தது. அந்த வகையில் நான் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும். ஜெர்சி பார்க்கல அப்படின்னு சொன்னதுக்கே ஒருத்தர் அப்பப்போ மீன் போட்டு நம்மளை கலாச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் மாநகர காவல், புலன் விசாரணை எல்லாம் மீன் போட்டு கலாய்ப்பாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கலாச்சாரம் பிரச்சனை இல்லை. அண்ட் இது சில சமயம் படங்கள் பார்க்காமையே நம்ம சில விஷயங்கள் அசீவ் பண்ணுவோம். எப்படி இந்த பாட்டு இங்கே தான் வரும், எப்படி இந்த படத்தில் இந்த ஆக்டருக்கு இந்த ரோல் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நான் படம் பார்க்காம சில விஷயங்களை அசீவ் பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னா, முதல்ல ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் அந்த ஆட்டமா தேரோட்டமா பாட்டுக்கு மட்டும்தான் வருவாங்க, ஒரு ஐட்டம் நம்பர் மாதிரி வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை, படம் முழுக்க வரா மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவங்க, ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அவங்க ப்ளே பண்ணியிருந்தாங்க. அடுத்த அசம்ஷன் விஜயகாந்தோடைய கேரக்டர். அவர் ஆக்சுவலாக அவர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக தான் வராரு, பட் நான் வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே அவர் இந்த காடை ஒட்டி ஏதோ ஒரு டியூட்டி இருக்கும். ஸோ அவர் இந்த வீரப்பன் கேரக்டர் ஒட்டி எழுதப்பட்ட வில்லன் கேரக்டர் கூட ஒரு ஃபைட் பண்ணுவார், அந்த மாதிரிலாம் எதுவும் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் இல்லவே இல்லை, அவர் கொஞ்சம் லேட்டராக தான் வராரு. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் சரத்குமார் இருக்காருங்கிறதே எனக்கு தெரியாது. இந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும். சரத்குமார் முதல் ½ அன் ஹவரில் சரத்குமாரோட கேரக்டர் தான் முதல்ல நான் நினச்சேன் இல்லையா, விஜயகாந்த் வருவார்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சரத்குமார் தான் பண்ணுறாரு. அவர் தான் வன இலாக்கா அதிகாரியாக இருக்கார். இந்த மாதிரி மரங்கள், சந்தன மரங்கள்லாம் கடத்துறாங்க அப்படிங்கிறத அவர் தான் தடுத்து எதிர்க்கிறாரு. வில்லன் கூட சண்டை போகிறாரு, வில்லன் அவரை பிடிச்சி வச்சுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான சில அசம்ஷன்ஸ் எல்லாம் இந்த படம் பார்க்கும்போது உடஞ்சுது. இந்த 4K கன்வர்ஷன்லாம் சொல்கிறாங்க நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நீட்டான 4K கன்வர்ஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆனால் நிறைய இடங்கள்ல கார்னர்ஸ்ல ஒரு மாதிரி பிளர் ஒன்று தெரிஞ்சுது. இந்த நம்ம ஊர்ல இந்த ஃபிலிம் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிற கான்செப்டே எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. கமல்ஹாசன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. பாலு மகேந்திரா கூட சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல. பட் ஃபிலிம் ப்ரிசர்வேஷன்ங்கிறத நம்ம ஊரில் யாருமே ஒழுங்காக பண்ணுறதே கிடையாது. இப்போ அவசரமாக எடுத்து எங்கெங்கேருந்தோ எடுத்து பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அதனால் அந்த ஃபிலிமை 4K கன்வெர்ட் பண்ணும்போது சில இடங்களில் அடி வாங்குது. ஸோ கண்டிப்பாக அது தெரியுது சில இடங்களில் பிரச்சனை இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய இடங்களில் அந்த கார்னர் ஃப்ரேமோட கார்னர்லாம் சுத்தமாகவே அப்படியே பிளர் ஆன மாதிரி இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் பிரைட்னஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப உறுத்தலாலாம் இல்லை, அதாவது வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பெட்டர் ஆகுது. அந்த பிளர்னஸுமே கூட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பெட்டராக சரி பண்ண மாதிரி தான் இருந்தது. அண்ட் சவுண்ட் லெவலிங் தான் இந்த படத்தில் எனக்கு இந்த ரீமாஸ்டரிங்கில் எனக்கு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துல ஏறுது, திடீர்னு ஒரு இடத்துல இறங்குது, திடீர்னு சவுண்ட் எஃபெக்ட் ஜாஸ்தியாக வருது. இதனால் என்னால் ராஜாவுடைய ரீரிகார்டிங்கை ஒழுங்காக என்ஜாய் பண்ணவே முடியல, கவனிக்கவே முடியல. ஆனால் இந்த படத்தில் 2 பாட்டு இருக்குது, 2 பாட்டு தான் இருக்குது இந்த படத்தில். அந்த 2 பாட்டோடைய மிக்சிங்குமே இந்த ரீமாஸ்டரிங்கில் செம்மையாக அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஆட்டமா தேரோட்டமா பாட்டு செம்ம வைபு. இந்த ஒரு பாட்டுக்காகவே இந்த படத்தை ரீவிசிட் பண்ணலான்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்ன ஒரு காம்போசிஷன்! அதுவும் அந்த பாட்டில் அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூட் வரும். அந்த இன்டர்வியூடுக்கு முன்னாடி விஷுவல் ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒரு ஐடியா. அதாவது ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், ஒவ்வொரு டார்ச்சாக ஆன் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருக்கலாம். ஆனால் பெரிய ஸ்க்ரீனில் அந்த ஷார்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்ததுப்பா, அவ்வளோ இமேஜின் பண்ணி செம்மையாக எடுத்திருக்காங்க அந்த காலத்துலேயே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் படத்தோட ஹீரோ நம்ம கேப்டன் விஜயகாந்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. செம்ம எனர்ஜெட்டிக்கா, எவ்வளோ எஃபிஷியண்டாக சண்டை போறாரு. இத்தனைக்கும் அப்படியே பயங்கரமாக 6 பேக்ஸ், அவர் உடம்ப காட்டுற மாதிரிலாம் ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் இதுவே கிடையாது. ஆனால் அவரால் சண்டை போட முடியுதுன்னு நம்மளால் நம்ப முடியுது. அவ்வளோ எஃபிஷியண்டாக சூப்பராக சண்டை போறாரு. விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, இல்லை ரைட் லெக் செவுத்தில் வச்சு லெஃப்ட் லெக்கால சொல்லிட்டு அடிப்பாருன்னு. அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு அடிக்கிற ஷார்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. மேபி இந்த படத்தை பார்த்து தான் அவர் டைலாக் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸில் அவர் கோர்ட்டில் பேசுகிற வசனங்கள் எல்லாமும் பயங்கர மாசாக இருந்துச்சு. தென் சரத்குமார் இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் ஆள் பார்க்க செம்ம ஸ்மார்ட்டாக இருந்தார். நம்ம 2K கிட்ஸ் பார்த்தாங்கன்னா நல்ல டிஏஜிங் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் பயங்கரமாக இருக்காரு. இப்படி ஒரு பர்சனாலிட்டி வச்சுக்கிட்டு சரியான படங்கள்லாம் நடிக்காமல் போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சரத்குமாரை பார்க்கும்போது. அண்ட் படத்துடைய வில்லன் மன்சூர் அலிகான், கோலங்கள் தில்லாவும் பேட்மேன் ஜோக்கரும் கலந்தா மாதிரி ஒரு வில்லன் நடிப்பு தான் இந்த படத்தோடைய ஹைலைட்டே. வர ஒவ்வொரு சீன்லையுமே மனுஷன் கலக்கியிருக்காரு. அவருக்கு ஒரு மேஜர் பிரேக் தந்த படம் இதுதான்.
அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்தா புரிஞ்சுப்பீங்க. அப்போ ரெலவெண்ட்டாக இருந்த வீரப்பன் பிரச்சனையை பேஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கதை தான் இது. ரைட்டிங் முன்ன பின்ன இருந்தாலுமே கூட இதுதான் ஸ்டார்ட், இதுதான் மிடில், இதுதான் எண்டுன்னு டிஃபைன்டாக ஒரு ஃப்ளோ இருந்துச்சு. பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துக்கு நண்பனுக்காக ஹீரோ போறாரு அப்படிங்கிற அந்த பிளாட்டை இந்த அளவுக்காவது கூலியில் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. இந்த படத்துடைய மேக்கிங், பிரம்மாண்டம் இதெல்லாம் தாண்டி அந்த காலகட்டத்துக்கு ரொம்ப புதுசாக சில விஷயங்களை ட்ரை பண்ணியிருந்தாங்க. படம் ஆரம்பித்த உடனே வில்லனோட இன்ட்ரோ தான் வருது. ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்கான வில்லன் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சில சம்பவங்களை எல்லாம் காட்டிட்டு 25 நிமிஷம் கழிச்சு தான் படத்தோட டைட்டிலே வருது. அண்ட் இன்னொரு 5 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு படம் ஆரம்பிச்சு ½ hour கழிச்சு தான் ஹீரோட என்ட்ரியே. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கண்டிப்பாக அந்த காலத்தில் மிகப்பெரிய புரட்சி தான் நினைக்கிறேன். ஆனால் அரை மணி நேரம் ஹீரோ இல்லை அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க விடாமல் இருந்தது தான் ஸ்க்ரீன் பிளே. அண்ட் அப்போ இருந்த வசதி வாய்ப்புக்கு அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டை இறக்கியிருக்காங்க. நல்ல பிரம்மாண்டமான மேக்கிங், ட்ரெயின் ஃபைட், கிளைமேக்ஸ் ஃபைட்டுன்னு எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அண்ட் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்த விஷயம் என்னன்னா, எடிட்டில் அங்கங்கே நிறைய ஜம்ப்ஸ், படம் முழுக்க அதாவது படம் முடிகிற வரைக்கும் அந்த ஜம்ப்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் நிறைய ஷூட் பண்ணிட்டு வேற வழியே இல்லாமல் லென்த்தை குறைக்க வேண்டி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேட்டியில் இயக்குனர் ஆர்கே செல்வமணி சொல்லியிருந்தாரு. அஃப்கோர்ஸ் நமக்கு இப்போ இருக்கிற அவேர்னஸுக்கு இந்த ஜம்ப்லாம் அப்படியே டிஸ்டர்பிங்காக இருக்கு. அன்னைக்கு தியேட்டர் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்துடைய இந்த பிரம்மாண்டத்தில் மேக்கிங்கில் அதெல்லாம் பெருசாக மைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் ஆகலை இந்த படத்தில். ஒன்று, விஜயகாந்த் இன்ட்ரோவுக்குன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எபிசோட் ஒன்று வச்சிருக்காங்க. அதெல்லாம் சுத்தமாக மெயின் கதைக்கு எந்த விதத்திலையும் சம்மந்தமே இல்லாத ஹீரோ ஃபேன்ஸுக்காக மட்டுமே வைக்கப்பட்ட போர்ஷன்ஸ். அண்ட் அதே மாதிரி தான் அந்த பாசமுள்ள பாண்டியரே அப்படிங்கிற பாட்டும் அந்த கான்டெக்ஸ்டே புரியல. யாருக்கான பாட்டு, எதுக்காக அந்த பாட்டை பாடுறாங்கன்னு புரியல. அந்த பாட்டில் சரத்குமாரும் கிடையாது, விஜயகாந்தும் கிடையாது. அண்ட் சரத்குமார் ரம்யா கிருஷ்ணன் மீட் பண்ணுற அந்த முதல் சீன்லாம் அநியாயமான மேல் ஃபேண்டசி காட்சிகள். ஹீரோ ஏன் தங்க கூட்டத்தில் இருக்கிற ஸ்பை யாருன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்காம இருக்காரு அப்படிங்கிறதும் தெரியல. அண்ட் லென்த்தியான ப்ரீ கிளைமேக்ஸ் சண்டை, அதில் ஒரு குழந்தை சென்டிமெண்ட்லாம் டிபிக்கலான ரெட்ரோ எலிமெண்ட்ஸ். பட் கிளைமேக்ஸில் கோர்ட்டில் ஹீரோ பேசுகிற வசனங்கள்லாம் இப்போவும் ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது சோகமான ஒரு ஃபேக்ட். இந்த 2K கிட்ஸ்லாம் இந்த ரிவ்யூவை பார்க்குறீங்கன்னா, லியாக்கத் அலிகான் அப்படிங்கிற ஒரு வசனம் எழுதின படங்கள்லாம் தேடி பாருங்க. சினிமேட்டிக்காக ஹீரோவுக்கான வசனங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள்லாம் நான் இந்த படம் பார்க்கும்போது ரியலைஸ் பண்ணேன். அந்த டைம் கேப்சூல் மாதிரி என்னன்னா, அப்போ கூடுவாஞ்சேரி அப்படிங்கிறதே தண்ணி இல்லாத காடு மாதிரி தான், அப்படி ஒரு டயலாக் வருது. தென் ஹீரோயின் குளிக்கிற மாதிரி, ட்ரெஸ் மாற்றுற மாதிரி கண்டிப்பாக ஏதோ ஒரு ஷாட் வச்சு அவனோன்னு ரூல் இருந்திருக்கு போல இருக்கு. லைட்டாக ஒரு இன்சர்ட்டை போட்டு போகிறாங்க. இதெல்லாத்தையும் விட முக்கியமான ரியலைசேஷன் என்னன்னா, இந்த படத்தில் சந்தன மரம் கடத்துற ஒரு ஐடியாவை தான் அப்படியே நம்ம சுகுமார் புஷ்பராஜுக்காக சுட்டு வச்சிருக்காரு, அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போகிற மாதிரி. ஸோ இந்த கேப்டன் பிரபாகரன் கண்டிப்பாக வர்த் அ விசிட், வர்த் அ ரீவிசிட். திரும்பவும் என்ன நான் சொல்லுவேன்னா, ஆட்டமா தேரோட்டமா பாட்டுக்காகவே இந்த படத்தை நீங்க போய் பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துக்கு அடல் சொல்லி சர்டிஃபிகேட் தான் அந்த காலத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட கொடூரமான வேலன்ஸ்லாம் நம்ம பார்த்து பழகிட்டோங்கிறதுனால இந்த படத்தோட வேலன்ஸ்லாம் இதுக்கெல்லாமல் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ பார்க்கும்போது தோணுது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க.